அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்குமே வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் நேற்றே வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSC JE வேகன்சிஸ், அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு உண்டான வேகன்சிஸ் 26ஆம் தேதி வந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் வரும்போது தான் நைட்டு 12 மணிக்கிட்ட, அதாவது 10 மணி 10:30 மேலே தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் நமக்கு டிலே ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன டீட்டெயில்ஸ், அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி பக்காவாக பார்த்தீங்கன்னா SSCக்கு JE டெஸ்ட் பேட்ச்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் டிப்ளமாவாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான வேகன்சிஸ், முக்கியமான அப்டேட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா SSC நோட்டீசஸ் பாருங்கள். ஸோ டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 26 நேற்றுல இருந்து உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 16ஆம் தேதி வரைக்கும் தான் முடிஞ்சிடும். கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 17, 18 2 நாளைக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அக்டோபர் மாதம், மேபி அக்டோபர் வாரத்தில் 9, 10, 11 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். பேப்பர் 1. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேப்பர் 2 அந்த கேட்டகரி வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேக்கன்சிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன டிகிரி, டிப்ளமோவுக்கும் கொடுத்துருக்காங்க தனியாக, அதே மாதிரி இன்ஜினியரிங்ஸுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், ஸோ இது மாதிரி டிகிரின்னு கொடுத்துருந்தா அது வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள். சில நேரம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து டிகிரி எலிஜிபிள் கிடையாது. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 8 டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத கீழே பார்ப்போம். JE சினா சிவில், அதே மாதிரி ஈனா எலக்ட்ரிக்கல், எம்னா மெக்கானிக்கல். ஸோ மொத்தம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ முடிச்சிருந்தா இந்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், PW டிபார்ட்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா JE சிவில் எடுத்திருக்காங்க, எலக்ட்ரிக்கலும் இருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல்லே என்ன கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து டிப்ளமோ தான் எலிஜிபிள். இது ரெண்டுக்குமே டிப்ளமோ தான் எலிஜிபிள். 32 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு சிவிலும் மெக்கானிக்கல் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு 30 வயசு எலிஜிபிள். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரோசஸ் ரிவர் டெவலப்மெண்ட், ஏன்னா பார்த்தீங்கன்னா கங்கை ரீஜியோனைசேஷன் பிரம்மபுத்திரா போர்டில் வரும். இதுக்கு வந்து சிவில் 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிலதுக்கு வந்து டிப்ளமோ இருக்கும், சிலதுக்கு இன்ஜினியரிங் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா சிவிலும் மெக்கானிக்கல், டிப்ளமோ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமானது மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ். இதில் தான் எல்லாருமே மோஸ்ட்லி போவாங்க, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது, சிவிலே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், இதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் போகலாம். ஆனால் பராக்கா ப்ராஜெக்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா தான் போக முடியும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ், அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சது, சிவிலும் மெக்கானிக்கலும் டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி 8. அடுத்து நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதோட அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கு ஓவராலாக வந்து சிவிலுக்கு 431 கொடுத்துருக்காங்க. அதை கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 55 வேகன்சிஸ். இதில் வந்து மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டதை விட இந்த தடவை கொஞ்சம் கூட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து PWD டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 421, மேக்ஸிமம் இதில் சிவிலுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 421. எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 124. அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சிவிலுக்கு 188, மெக்கானிக்கலுக்கு 23. ஸோ இந்த மாதிரி இதாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ரோசஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் வேகன்சிஸ் கொடுக்கல. ஸோ அப்போ இது வந்து இதோட கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து பெட்டிங்கில் இருக்குது. ஸோ டென்டேட்டிவாக தான் இப்போ கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பராக்கா ப்ராஜெக்ட்டுக்கு சிவிலுக்கு 15, மெக்குக்கு 6. அதே மாதிரி மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸு அதுக்கு சிவிலுக்கு 29. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் 18, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங்கில் சிவிலுக்கு 7, இதில் மினிஸ்ட்ரி ஆஃபில் மெக்கானிக்கலுக்கு 1. அதே மாதிரி
நேஷனல் டெக்னிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் சிவிலுக்கு 4. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க வேகன்சிஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1324 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா ப்ளஸ் டென்டேட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெரியும். 30 வயசு, சிலதுக்கு 32 வயசு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் ஏஜ். இப்போ 30 வயசுனா நீங்கள் 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசினா 3 வருஷம், அப்போ 32னா 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். பிடபிள்யூடினா 10 வருஷம், பிடபிள்யூடி ஓபிசினா 13 வருஷம், பர்சன் வித் டிசேபிலிட்டி. அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனா 3 வருஷம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ எஸ்எஸ்சின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா எக்ஸாம்ஸ் கொடுக்குறது தான். ஸோ நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஏன்னா இது எந்தெந்த போஸ்டிங் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத்தர்ன் ரீஜியன் வரும். நமக்கு என்ன ரீஜியன்? சவுத்தர்ன் ரீஜியன். அதில் வந்து மதுரை, திருச்சி, சென்னை, இந்த இருக்கு பாருங்க, சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், மொத்தம் 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்களா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் பேசிக்காக உங்களுக்கு தெரியும். பேப்பர் 1 வந்து சேஞ்ச் ஆகலை. பேப்பர் 1 வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்கு, அதே மாதிரி டெக்னிக்கல் பேப்பர் சிவிலோ எலக்ட்ரிக்கலோ இது வந்து 100 மார்க். இது வந்து அப்படியே தான் இருக்குது. 2 ஹவர்ஸ் எக்ஸாம் 200 மார்க்கு. பட் எது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பேப்பர் 2 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போது 300 மார்க் வைப்பாங்க, டிஸ்கிரிப்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்னது 3 மார்க். அப்போ 100 × 3 300 மார்க் அப்படின்ற பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக. அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றப்ப இதில் வந்து 1/3 மார்க். 1/3 தான் நெகட்டிவ். பேப்பர் 1 இருந்தாலும் பேப்பர் 2 இருந்தாலும் 1/3 தான் நெகட்டிவ் மார்க் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. there will be negative marking equal to 1/3 of the marks allotted to the question for each wrong answer in பேப்பர் 1 பேப்பர் 2. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எம்சிக்யூன்றதுனால நம்மளால் அழிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக சிலபஸ் ஆல்ரெடி எப்படி படிக்கிறது 60 days ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஸோ எல்லாமே கீழே லிங்க்கை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு கிளாஸஸ் எஸ்எஸ்சி உண்டான கிளாஸஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஜினியரிங் அகாடமி சேனலும் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் தான் கிளாஸஸ் உங்களுக்கு வரப்போகுது. டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்குறாங்க 1500 ரூபாய்க்கு. என்ன பண்ணோன்னா ஒரு 20 டெஸ்ட் சீரியஸ், ஜிஎஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பருக்கு உண்டான கொஸ்டின்ஸும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டும் எக்ஸாம் வரதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அதே மாதிரி அதோட என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிஎஸ் இருக்குல்ல, அது 5000+ கொஸ்டின்ஸ் இருக்கிற ஒரு புக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜூலை 30 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.